ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 19th ஆஃப் மே மண்டே மார்னிங். அன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கிளைமேட். நான் வெளியில் வர டைமில் தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு செகண்ட் டவுட் வந்துடுச்சு, நம்ம இருக்கிறது இப்போ வெயில் காலத்தில் தானா இல்லைனா மழை காலத்துலையா அப்படின்ட்டு. சரி எப்படின்னா ஆஃபீஸ்க்கு நனையாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிற டைம் வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் தூரல் தான் போட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆஃபீஸ்க்கும் ரீச் ஆகிட்டேன். அன்றைக்கி வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் 3 ஆர்டர் போட்டிருந்தேன். 3 ஆர்டருமே அன்றைக்கி தான் டெலிவரி டே. இந்த பார்சல் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போட்டிருந்தேன். என்னன்னா 21st வந்து மேடமோட பர்த்டே. 2 பார்சல் வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டிருந்தேன். இன்னொரு பார்சல் வந்து வீட்டு அட்ரஸ் போட்டிருந்தேன். ஒரு 11 o'clockலாம் பார்சல் வந்துருச்சு. அதை அப்படியே வச்சுட்டு லஞ்ச் டைம்ல அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேடம்க்கு ரொம்ப பிடிச்ச பாண்டா. அவ சரியான பாண்டா பைத்தியம். நான் இது இன்ஸ்டால ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். சரி பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று ஆர்டர் போட்டேன். ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அது பார்க்கவே. இது ஜஸ்ட் நான் ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அது தட்டினா வந்து லைட் எரியும். ஆனால் அது எப்படிலாம் அதெல்லாம் நான் பார்க்கல. நான் என்ன நினச்சேன், ஓப்பன் பண்ண உடனே நம்ம தட்டினா வந்து லைட் எரியும் அப்படின்ட்டு. ஆர்டர் பண்ணும்போது கூட சீரியஸாக நான் அது எதுவுமே படிக்காமல் அப்படியே ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் சைடில் வந்து கேபிள் இருந்துச்சு. நம்ம சார்ஜ் போட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து யூஎஸ்பி கேபிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி அதை கொஞ்ச நேரம் நம்ம சார்ஜ் போட்டு வைப்போம் அப்படின்னு போய் சார்ஜ் போட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே வந்து இன்னொரு பார்சலை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இந்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டீவ் பர்த்டேக்கும் இது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கும் ஒன்று வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சேன். பட் சரி இவளுக்கு நம்ம கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த பிக்கி பேங்க். இது வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அந்த 1 lakh சேவிங் மணி பாக்ஸ். இது நான் ஆர்டர் பண்ண சர்ச் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த ரிவ்யூஸ் நல்லாவே இல்லை. அப்புறம் ரொம்ப சர்ச் பண்ணி ஒன்றை கண்டுபிடிச்சி அப்புறம் ஆர்டர் போட்டேன். இதில் ஓரளவுக்கு ரிவ்யூஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு தோணுச்சு நல்லா வருமா அப்படின்ட்டு. ஆனால் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக வந்துச்சு. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸ்கூல் டைம்லலாம் நிறைய மணி சேவ் பண்ணுவோம் அப்பா கிட்ட இருந்துலாம் வாங்கி. பட் இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுச்சு. இதில் சேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. பட் ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் ஆர்டர் போட்டேன். நானே இன்னொன்று வாங்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 100, 200 அப்புறம் 500 நம்ம அதில் காசு போட்டுட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கான பெண்ணும் அது கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இப்போ நம்ம 1 lakh சேவ் பண்ணிட்டோம்னா அது எப்படி நம்ம வெளியே எடுக்கிறது, உடச்சி எடுக்கணுமா? அங்கே ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஸ்பேஸும் இல்லை. இந்த டவுட் என் கொலீக் கிட்ட கேட்டேன். ஆமாம் உடச்சி தான் எடுக்கணும் போல, நம்ம அப்புறம் ரீயூஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு. ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்ட்டு. அது கூட வந்து இன்னொரு லைட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியல. பேட்டரிலாம் அவங்களே கொடுத்துருந்தாங்க. சிலதெல்லாம் வந்து பேட்டரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதெல்லாமே போட்டு ஆன் பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்ம பாண்டாவை சார்ஜ் போட்டு வச்சிருந்தோமே, அவன் ஆன் ஆகுறானா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருந்தேன். கீழே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை ஆன் பண்ணிட்டு நம்ம பாண்டாவை டேப் பண்ணா கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அப்புறம் வீட்டுக்கு வரப்போ ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு அந்த 2 கிஃப்ட்டை பேக் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ஏர் சீரம் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக டி நகரில் வாங்கின 25 ml 60 rupees அப்படின்ட்டு இதே பிராண்டு தான். இது வந்து ஏதோ ஆஃபரில் காம்போ பேக் வந்து ஷாம்புவும் வருது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஷாம்பு ப்ளஸ் 45 ml சீரம் வந்து 125 அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இந்த பிராண்டும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ட்ரை ஏர் அப்படின்னா சீரம் நல்லாவே செட் ஆகுது. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு அப்படியே கொடுக்கலான்ட்டு ஒரு சின்ன கம்பலும் வாங்கியிருந்தேன். அப்புறம் இன்னொரு பார்சல் ஒன்று சொன்னால அது வந்து ட்ரெஸ்ஸு. நான் மோஸ்ட்டாக ஃப்ளிப்கார்ட் லைக் பண்ணுறதே இதனால மட்டும் தான். நான் எப்படி பார்த்து ஆர்டர் பண்றனோ, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றனோ, எனக்கு மேக்ஸிமம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப ரேரா தான் நான் ரிட்டனே போடுவேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. முக்கியமான விஷயமே அவளுக்கு ஃபுல்லாக கரெக்டாக செட் ஆயிடணும். இது எல்லாத்தோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வரத்துக்குள்ளே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவே அதிசயமாக கால் பண்ணி பாஸ்தா செய்கிறீங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா நீ வரத்துக்குள்ளே நாங்கள் செஞ்சு வச்சிடுறோம் அப்படின்ட்டு. அப்புறம் அவளுக்கும் எனக்கும் போட்டி, நீ செய்றியா அப்படின்னு. சரி அப்புறம் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் சாஸ் பாஸ்தா தான் செஞ்சேன். இது பார்த்துட்டு ரெட் சாஸ் பாஸ்தாவா இது அப்படின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா நாங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் தான் போட்டு செய்வோம். எக்ஸ்ட்ரா எங்கள் அம்மா எதுவும் வாங்கி தர மாட்டாங்க எங்களுக்கு. நானே வேற ஏதோ ஒரு ஞாபகத்தில் கருவேப்பிலையை போட்டுட்டேன். தங்கச்சி வந்து என்னடி கருவேப்பிலை போட்டிருக்க இதில் அப்படின்னு. ஏதோ ஒன்று போட்டுட்டு டீ பரவாயில்ல முடிக்கு நல்லது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கூட வந்து நின்றுட்டு அப்படியே பேசிட்டே செஞ்சுட்டு இருந்தோம். எனக்கும் என் தங்கச்சிக்கும் காரம்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா ஃபோன்லேயே சொன்னாங்க காரம் மட்டும் நிறைய போட்டுறாதீங்கடி அப்புறம் என்னால் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு. அதனாலேயே கம்மியாக போட்டு செஞ்சோம். எங்கள் அம்மாவும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.